அவசரப்படாத. ஐயா, இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா. அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்கள கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அவங்க எவ்வளவு குளம் தேடி எல்லை நாடி வந்துட்டா பேரு புகழ் வாங்கி தருவாயா. அதே மாதிரி என்ன நம்பி பறை மழை போல நம்பி வரும். மழை போல நிற்கு வந்தா பனி போல நிற்கிறது. ரெண்டு தடவை குறைச்சு மதிக்கிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்து பலிக்காதப்பா. தாயே ஒட்டி மகள, நான் எப்படி இந்த கத்தி மனமேல இருந்து அக்னி கையில நிக்க மாத்தியா, அதே மாதிரி நீ பட்டி அத்திரமிக்கு தொழிலும் சரி செல்வாக்கும் சரி இல்லமும் சரி எல்லாம் முடங்கி நிக்கிறாயா. செய்வன கட்டுன்னு சொல்லிக்கிறேன். இதுதான் ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயி கட்டு கடிச்சு தொழிலையும் பெருக்கி வீட்டுல எல்லாம் நடக்கும் இருக்குது பாத்தியா. அதையும் மீட்டு கொடுத்து அள்ளிப்படியா வந்து அம்மார் போட்டு கொடுத்தனாயா. தொழில் டிராவல்ஸ் தொழில் இல்லையா நடத்து அள்ளி கொட்டி அம்மார் போட்டு தரனாயா. பேரும் வாங்கி கொடுத்தார். இந்த ஆளுக்கு ஒரு தாதேஷ் தனிவாசி. தாயே என்ன வேணும்? எத்தனையோ இருக்குது. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இந்த பாதுகாப்பு ஓட்டில ஒட்டி போக முறை போட்டுட்டு வந்து நிக்கிறேன். அம்மாவாசைகளை முடிச்சு கொடுத்தர உறுதியை சொல்லி. தாயே நான் சொன்ன கெடுவுக்கு வந்து நில்லாயா. நீ வந்து என்னை தொந்தரவு அப்படி போயிட்டா என்னை வந்து தொந்தரவு பண்ண வேண்டியது இல்ல. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. நேரம் காலம் இருக்குது. அந்த நேரத்துல வந்து உத்தரவு போடுவா. அந்த காரியத்தை செஞ்சு போடு. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. பொண்ணா தொழில்முறை எத்தனை இன்னைக்கு சின்ன பின்னமாயி நிக்குதாயா. உடம்பு தொந்தரவு வந்து நின்று அதை நீக்கி கொடுத்தாச்சு. இன்னுமே கொஞ்சம் தொந்தரவு இருக்குதாயா. அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நல்லா முடங்கிட்டு நிக்குது. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய எல்லாம் சிக்கலாய் நிக்குது. சிக்கலுக்கு விட கொடுக்க முடியாம இன்னைக்கு பட்டி போயிடலாமா இல்ல பட்டி விட்டு பட்டி பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு நிக்கிறியாயா. தாய் நீ மாறிட்டு அங்க என்ன சின்ன பின்னமாயிருமாயா. கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுமாயா. புரிஞ்சுதா? எல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். சூடு கத்தனைக்கு விட கொடுத்தாருனாயா. சிலதெல்லாம் நீ விஞ்ஞானிக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஆலாமரம் தலையமா தலை வச்சு அள்ளிப்படியா வந்து உனக்கு நான் அம்பார் போட்டு பேர் வாங்கி தரேன். பட்டி விட்டு மாற வேண்டாமாயா. வேண்டாம். இப்போ நான் வரம்போ தாயே அடியா ஒட்டி மகனே. இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்படிக்கு வந்து நிக்கிறியாயா. இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு நோவு நொடியோட பட்டி வந்து முடங்கி நின்று இன்னைக்கு பட்டியில வந்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா. புரிஞ்சுதா? மறுபொருளா சொல்றது புரிஞ்சுதா உடைக்கிறதா? தாயே அடியானுக்கு நோவு நொடி தொழில் முறையெல்லாம் தடுப்பாய் போயிடுது. இல்ல மத்தனை உள்ளாவது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. உண்டா இல்லையா? இது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லையா. இது ரொம்ப நாளா அன்றது. இது மந்திரமோ மாயமோ அல்ல. புரிஞ்சுதா? இது மருத்துவத்துக்கு போனா வீணா போயிருமாயா. உடச்சே பேசுறீங்கல்ல காதுல வந்து பேசிட்டே இருக்குமாயா. புரிஞ்சுதா? ஓட்டி மாதிரி ரொம்ப நாளா தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது. அடியானதான் கவலைப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நிக்கிற நம்பி வந்து நில்லு. நல்லது வழி கொடுத்துருந்தாயா. நல்லது பண்ணி உஷா காப்பாத்தி கொடுத்துட்ட அப்படின்ட்டா எனக்கு உசுறு புசுறு போட்டு கொடுத்தியா. வேலைக்கு அந்த திருநாள் அன்னைக்கு இதே கத்தி முனை மேல நின்று உச்சி 12 மணி நேரத்துல நான் கருங்கடா உதரம் கொடுத்து இப்பனாயா எனக்கு பொங்குமோ காமிச்சு எனக்கு உதரம் கொடுத்து எங்க மக்களுக்கு பசியாச்சு போடணும். இதுதான் தாயி உடைக்கிறேன் கேட்டுதா. புரிஞ்சுதா? என்ற தங்கத்துக்கு இது தெரிஞ்சுக்கணும்ல. அடியா இது ரொம்ப நாளா வந்து இது செய்வனையோ மந்திரமோ மாயமோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா. புரிஞ்சுட்டியா? இது ஒரு துர்த்திராபதி ஒண்ணு அடியாங்கிட்ட அண்டி இன்னைக்கு 40 ஆண்டு காலத்துக்கு மேலாயி போச்சு. புரிஞ்சுட்டியா? 40 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு காதுல பேசிக்கிட்டே இருக்குமாயா. உடம்புல மொச்சுக்கிட்டே தெரியும். குட்டிச்சாத்த நாட்டை வந்து மேல ஏறிட்டு அடியான அளக்கழிச்சிட்டு வேடிக்கை பார்க்குமாயா. தொழிலும் செய்யக்கூடாது, ஜோதிங்க இருக்க கூடாது, படுக்கிறதுக்கும் கூடாது, தூங்கறதுக்கும் கூடாது.
நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. அண்ணன் அசைக்க முடியல இல்லையா? தாயே இந்த பாது கருப்பம் தான் மீள முடியும். புரிஞ்சுட்டியா? எடுத்த பாதகம்ல போட்டு அமுத்திக்கினாயா, ஒண்ணு கலங்க மாட்டா அடியான வாழ வச்சு தங்க விக்கிரமாட்ட பேர் வாங்கி கொடுத்தனாயா. நான் சொன்ன திருநாள் அன்னைக்கு நான் சொன்ன முறையை செஞ்சு அடியாருடைய மண்ணுருவல் செஞ்சு வச்சிருந்தாயே. இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு. அடுத்த வாரம் அடியா எப்படி வர்றேன்னு பாரு. இதான் இந்த 2 கனி அடியான கேளு எப்படி தண்ணி வாக்குறதுன்னு. தாயே இந்த எப்படி வேணாலும் பண்ணிக்க போ, நான் வர்றேன். புரிஞ்சுதா? இந்த மாலை ஒண்ணு தவிர்த்து எடுத்து வச்சு இப்ப போட்டோம் பாத்தியா, அங்க நிக்கிறது. புரிஞ்சுதா? அது காரணத்தோட போட்டனாயா. மாலை மாற வேண்டிய நேரம், மாலை இறங்கி மாற வேண்டிய நேரம். புரியுதா? பயந்துக்கு வேண்டாம். அதுக்காகத்தான் மாலை கீழே வச்சு எடுத்து போட்டுருக்கிற. ஆபத்து வராது. ஐயா ஒட்டி மகனே ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. நீ தொழில் முறையெல்லாம் கட்டல போட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கச்சேரி வீதியில் விடுது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் அள்ளிப்படி வந்து அம்பாறு போட்டு கொடுக்கறேன்ப்பா. தொழில் முடங்கி போச்சு, செல்வாக்கு முடங்கி போச்சு, இல்லத்திலையும் நிம்மதி இல்லை இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. ஒரு வேலை ஒண்ணு வருது புடிச்சுக்கோ. அதுதான் பிள்ளையார் சொல்லு கருப்பம் போடுறது. புடிச்சுக்கோ. அது வந்து ஆழமான தலையை வச்சு அள்ளிப்படியை வந்து அம்பாரம் போட்டு நல்லபடியா தொழில் நடத்தி சில குறைகளையும் நீட்டு கொடுத்துட்டுனா எனக்கு அடிச்சு பண்ணி நான் மத்ததை பாத்துக்கிறோம். தொழில் வந்து புடிச்சுக்கோனே, ஏமா விட்டுறாத. புரிஞ்சுதா? தாயே ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. மந்திர மாய ஜூது போட்டுட்டு நிக்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் முடங்கி நிக்குதுன்னு வந்து எங்கிட்ட நின்றுட்டு இருக்கிறியாயா. கட்ட உடைச்சாச்சாயா, கட்ட உடைச்சாச்சு. நீ எத்திருவா ஒரு தொகைன்னு எதிர்பார்த்துட்டு நிக்கிற. ஓர போக்கில் நடத்தி கொடுத்துருப்போம். ஓர போக்கில் நடத்தி கொடுத்து தொழில ஒண்ணுக்கு ஒண்ணா பெருக்கி பேர் வாங்கி தரனாயா. கொஞ்சம் எல்லாம் நேரங்காலமெல்லாம் மக்கச்சிட்டு நிக்குது. கொஞ்சம் உஷாரா பொறுமையா நிக்கோன்னு. தொழிலையும் பெருக்கிற, செல்வாக்கையும் பெருக்கிற, கட்டிலையும் போடுற. புரிஞ்சுதா? இந்த அப்படி டேடியா தொழிலுக்கு வச்சுக்கோ. ஓ அவனை கட்டுறப்பா போமா. தாயே ஒண்ணு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். கண்ணு கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. நீ கையில போட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிற. சில குறையோட வந்து நிக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாம். எல்லாம் பக்கரிச்சிட்டு நிக்கிறாயா. சின்ன கண்ணும் சரி பெரிய கண்ணும் சரி போலீஸ் கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்தை போய் நிக்க வேண்டியது வருதாயா. புரிஞ்சுதா? அதனால கொஞ்சம் உஷாரா நீங்களும் பொறுமையா போகணும். புரிஞ்சுதா? பொறுமையா போ. மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த அம்மாவாசைக்குள்ள பேருது போ. தாயே கோயம்புத்தூர் போட்டி பார்க்கல. இன்னைக்கு பட்டி அத்தனை நிக்குமே. கற்பனையில இன்னைக்கு 15 போயிருமே. நான் தான் காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். உண்டுன்னு சொல்லி இல்லைங்கன்னு சொல்லு. மலையாட்ட நம்பி வந்து இன்னைக்கு அத்தனை செய்வனை கட்டு மத்திர மாய அத்தனை உடைச்சு இன்னைக்கு சொத்து சுகத்தை சேர்த்தி இன்னைக்கு ஒன்ற வட்டிக்கு நான் பேர் வாங்கி கொடுத்துருக்கேன்னாயா. ஒண்ணு கலங்கவான இன்னொரு தொகையோன்னு வருது ஐயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். ஓ அரண்மனை கட்டு குறிச்ச நேரத்தில் ஆரம்பிச்சு கொடுத்தனாயா. பேரி கொடுத்தாரு. போ வரம்போ. வேற என்ன குழப்பம்? அந்த குழப்பம் எல்லாம் ஏதாயி என்னமோ நடக்குது. சில இடமெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பயிட்டு நிக்கிற. தாய் நான் இருக்கிற போது கிட்ட நாட முடியுமா? பண்றாங்க ஐயா. வந்தா கிட்ட வந்துருமா? பாதுகாப்போல நான் போட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டியா? அதனால நீ பயக்க வேண்டாமாயா. அதே மாதிரி எல்லாம் ஒண்ணு ஊரியாடிட்டு இருந்து எப்படியே கொஞ்சம் எல்லாம் பொறுமையா போகும். புரிஞ்சுதா தாயி? கலங்க வேண்டாம். நினைச்ச நாள்ல ஆரம்பியாயா. பேர் வாங்கி கொடுத்துற. சலக்கால அந்த பட்டியல் இருக்குதாயா. ஒத்து கொடுக்கறோம். தண்ணி ஒத்து கொடுக்கறோம்பா. தாயே ஒட்டி பரவாயில்ல. நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்கடி கையில நிக்கிறேன் பாத்தியா. அதே மாதிரி அக்கடியா கூடிய ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்கிறியாயா இல்லையா? நீங்க பட்டி அத்தனை நிக்கி முடங்கி நிக்கிறாயா. நோவு நோடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், போற பக்கம் காரி கை கூட மாட்டிக்கிட்டு மொத்தத்துல பொண்ணாளுக்கு நோவப்பா. நோவை நீட்டி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டுட்டு நிக்கிறது இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்ல. சாணம் ஏறினா முளம் ஜெருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்கும். மொண்டி கேட்டப்பா மொண்டி கேட்டு. புரியுதா? ஒன்னாளுக்கு இருக்கிறது நோவும் எல்லாம் நொடியும் இல்ல. நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. நல்லது பண்ண முடியல. எனக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற. இது பேர் வாங்கி கொடுன்னு ஒன்னா. இது நோவும் இல்ல நொடியும் இல்லையா? புரியுதா? இது கட்டை போட்டு வேடிக்கை பார்த்து நீ கட்டை தரைச்சு கச்சேரி வீதியில் விடுறாங்க. கை கால் வராத கைய புடிச்சுக்குது காலை புடிச்சுக்குதுன்னு சொல்லி வந்து பட்டியல் நிக்கிறாயா. கருப்பங்கோட்டைக்கு வரல அப்படின்னா
கை காலை இழுத்துட்டு படுக்க வச்சிருப்பா. புரிஞ்சுட்டியா? என்னை நம்பி வந்துட்ட, முழு மனசோட நம்பி வந்துட்ட அப்படின்னா ஆலாமரம் தலைமா தலை வச்சு கொடுத்தனாயா இந்த மருத்துவத்தில் நல்லாகாது. என்னை நம்பி வந்து நிக்கணும். 4 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணுமாயா. வர்ற வாரம் பூச சாமான்கள் 9 கனி, அரைப்படி நல்லெண்ணெய், 9 மஞ்சள் கொம்பு, 11 குருமிளகு, இவ்வளவு குங்குமம் தனித்தனியும் மஞ்சள் துணியில கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போதாயி. வர்ற வாரம் கட்டை உடைக்கிற, கட்டை உடைச்சு உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி உன்னை நல்லது பண்ணி கொடுத்தனாயா. அப்படி நல்லது பண்ணி கொடுத்துட்டு அப்படின்ட்டு எனக்கு உசுறு பூசை கொடுத்து எனக்கு மண்ணூர் ஒண்ணு செஞ்சு வைக்கணும் பண்ணால் கலங்க வேண்டாம். காலத்துக்கு கிட்ட வராதாயா, பயப்பட வேண்டாம். ஒட்டிக்கட்டுல ஓட்டான் கால சுத்திரமா வச்சு போயிடுச்சு. புரியுதா? இதாப்பா அப்படி இந்த தண்ணி வாரு 2 புரிஞ்சுதா? எடுத்துக்காது தனியா இந்த தொழிலுக்கு இதெல்லாம் அர்த்த ரசம் போட்டு குடிச்சுக்கோ. நான் இருக்கிறப்பா வீட்டு கொடுத்துறோம் சொல்லிடுறான். அடியா தாயி, தொழில் முறை இன்னைக்கெல்லாம் சின்ன பின்னமாய் கிடக்குது. சொந்த தொழில் செய்யலாமா அடிமை தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிற. அடிமை தொழிலுக்கு போலான்னு சில குழப்பத்தில் நிக்குது. தொழிலே ஆரம்பிக்கலான்னு குழப்பத்தில் நிக்குது. இல்லையா? தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஆதாயம் இல்லை, ஆதாயம் குறைஞ்சு நிக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி தர போறேன்னாயா. அது வரைக்கும் நீ இருக்கிற தொழிலை செய்ய, அது வரைக்கும் இருக்கிற தொழிலை செய்ய. உனக்கு முதலீடு கொண்டு தரனாயா. அதே மாதிரி இன்னையிலிருந்து ஆலாமரம் தலைமை தலையும் மத்ததெல்லாம் மீட்டு கொடுத்துட்டு அப்படின்ட்டா எனக்கு பூசை கொடுத்து எனக்கு பேர் வைக்கிறோம். வந்துருவியா? வகுப்பசி நான் ஆக்கிடுறேன். என்ற வகுப்பசி நீ ஆக்கி எனக்கு பேர் வாங்கி கொடுத்து ஓட்டி பகல எண்ணி 8 நாள் உத்தரவு போடுறோம். தடியா வச்சுக்கா. தாயே, சொத்து பத்திரா எதிரிகிட்ட சிக்கி எதிரி நீ கொலை பண்றது திட்டம் போட்டு அதுல இருந்து சிக்கல் மீட்டு கொடுத்து உன்னை காப்பாத்தி கொடுத்திருக்கிற. ஆனா இதுவரைக்கும் அந்த பத்திரம் எங்க இருந்தது, ஏன் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. என்னை நம்பி வந்து கையெழுந்ததுக்கு அப்புறம் ஒரு உத்தரவு போட்டு கொடுத்து ஒரு அடையாளம் போட்டுருக்கேன்னாயா. இல்லையா? அந்த அடையாளத்துல முயற்சி பண்ணு. சிக்கல் இல்லாத வாங்கி கொடுத்துறாங்க. புரியுதா? சிக்கல் இல்லாத வாங்கி கொடுத்தா பொருள் இருக்கிறதுங்க சொல்லியாச்சு, இருக்கிற இடத்தில் காமியாச்சு. அதுக்கு தந்தாள் மூலமா முடிச்சுட்டாரேன்னு சொல்லியிருக்கிறேன். உனக்கு முதல்ல சொல்லியிருக்கேன்னாயா. இல்லையா? கோர்ட்டு கச்சேரி வில்லங்கம் எல்லாம் வேண்டாம், தந்தாள் மூலமா முடிச்சுறது. தந்தாள் அமைச்சாச்சு. ஓ முயற்சி பண்ணி இதை விட்டுறாத. முடிச்சு பேர் வாங்கி கையில பத்திரத்தோட கொண்டு நிறுத்தனாயா. இது சத்தியவாதி. நிறுத்திட்டு என்ன செய்யற? எத்தனை ஆண்டு காலம்? 14 வருஷமா வராத இன்னைக்கு 14 நாள்ல கைப்பற்றி கொடுத்திருக்கா. 14 நாள்ல கைப்பற்றி கொடுத்திருக்கிற. இன்னும் 14 நாள்ல முடிச்சு கொடுத்துரும். சென்னை அடியா ஓட்டி மகன தொழில் முறைக்கும் சரி இல்லத்திலும் சரி. இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனையில் நின்று இந்த அக்னி கையாந்து நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி நீ அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு பெத்த அக்னி தாயாருடைய ஏட்டுக்கு வந்து நிக்கிறேன் இல்லையா. தாயார் பத்தி இன்னைக்கு இடையில கிடக்குது. இதை நல்லது பண்ணி மருத்துவத்துல காமிச்சல கத்தி வச்சு இன்னைக்கு மருத்துவத்தை குறை சொல்றேன்னு நினைச்சுக்காத. மருத்துவம் இல்லைன்னா இன்னும் போய் சேர்ந்திருப்போம். புரிஞ்சுதா? மருத்துவத்தையும் பார்க்கணும். ஒண்ணு கலங்க வேண்டாம். இப்ப முடையில கிடக்குது, நடையோட்ட முடியாம இது நடையோட்டி கொடுத்து உனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டீங்க. 1. 2வது நீ செய்யற தொழில இன்னொரு தொழில் சூதாட்டமா. அது என்னடா ஷேர் மார்க்கெட். சரி தெரியுமா? தெரியாது போயிருமாடா. ஓட்டி மகள ஆத்துல 6 லட்சத்துக்கு இதுல நல்லபடியா நடத்தி எனக்கு பேர் வாங்கி 10 பணம் மிச்சம் பண்ணி கொடு அப்படின்னு உத்தரவு கேட்டுட்டு இல்லையா. அது போக இல்லத்துக்குள்ள சில முறை அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டியதில்லை. மற்றதையும் மாத்தி கொடுத்து தொழில் முறையில மாற்றம் பண்ணலாமா, நீ செய்யற தொழில மாற்றம் பண்ணலாமா இல்ல வேண்டாமா, இதே இடத்துல உட்காந்துக்கலாமா. மனையாளுக்குமே 2 பேரும் ஐடி வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்கப்பா இல்லையா. பகல்ல தூங்கி ராத்திரியில் முடிக்கிற தொழில் இல்லையடா. தமிழ்நாட்டு வெளிநாட்டு வேலை. புரியுதா? இந்த 2 வேலையுமே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம். பட்டி விட்டு பட்டினா என்ற பாசு புரியுமா? இடம் விட்டு இடம் மாறலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். மாறுங்க இன்னும் ஆதாயம் எச்சு வரும். முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து மாறிக்கலாம். புரியுதா? அப்போ உடனே விட்டுறாத. முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்துற. 2 பேத்துக்குமே ஆதாயம் இப்ப வாங்குற சம்பளத்துக்கு மேல எச்சு வரும். முடிச்சு கொடுத்துற. 1. 2வது பெத்த தாயார் ஏடுமே. ஆனா கொஞ்சம் மெதுவா தான் ஆக நல்லது பண்ணி கொடுத்தாரு. அவ காரியத்தை அவளே நடத்திக்கிற மாதிரி
நடையாட்டி கொடுத்துறப்பா. புரிஞ்சுதா? அது போக மத்ததுக்கு தான் உத்தரவு இல்லையேன்னு விட்டா 6 லட்சத்தை 10 லட்சமா மீட்டு கொடுத்துட்டா விட்டுறலாம் அப்படின்னு. ஏன் சர்க்கரை சோச்சு பார்த்துட்டா மறுபடியும் அதே ஞாபகம் தானே வருது. அது வேண்டாங்கிற விட முடியாதா? அடியா அந்த தொழில் வேண்டாமப்பா. புரிஞ்சுதா? ஷேர் மார்க்கெட் தொழில் உனக்கு ஒத்து வராது, கற்பனை நினைச்சா செய்ய முடியாதா அப்படின்னு நீ நினைக்கலாம். அது உன்னால ஈடேற முடியாது. அது வேண்டாம். மறுபடியும் கூட இன்னும் எச்சா கடல்ல தள்ளி போடு. கடல்ல தள்ளி போடு. இந்த 2 காரியத்தையும் ஜேஜேன்னு முடிச்சு இதே பட்டியல உனக்கு தங்கவளத்துல வந்து கொடுத்து தாளாட்டி தந்துறனாயா. எனக்கு 3 அமாவாசை வரணும். வர முடியுமா? அமாவாசை வாரக்கெடுவு இல்லை, அமாவாசை கெடுவு. என் பட்டியல வந்து கையேந்திட்டு போ. வர்ற அமாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட கொண்டு முரசல் பாயிட்டு போ. 2 உத்தரவுதாரனப்பா. இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுன அப்படின்னா மறுபடியும் கடனாகி போயிரு. வேண்டாம். அடியா இப்பதான் புத்தி வந்துதா? சரி, இப்ப தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிற. உனக்கா பொண்ணாளுக்கா? நீ என்ன பண்ணலான் இருக்கிற? உனக்கு ஒரு அமைப்பு அமைச்சு தர்றேன். பொண்ணா தட்டையாபாரம் பண்ணலான்னு பாக்குறியா? பண்ணாயா? பண்ணு, நடத்து. கொஞ்சமா ஆரம்பி, கொஞ்சமா நடத்து, பெரிய அளவு பண்ணி தரனாயா. வெச்ச உடனே மூட்டையா பணம் வரும்னு சொல்லக்கூடாது. பணம் கஷ்டம். புரிஞ்சுதா? மீட்டு கொடுத்தர தொழில் நினைச்சு கொடுத்தரனாயா. நடத்து, ஆரம்பிச்சு தந்தா. இந்த அடியா பத்திரம் வச்சுக்கோ. உனக்கு கூடி சீக்கிரம் ஒரு நல்ல அமைப்பு அமைச்சு தரப்போம். மாத்திரு. 2 வீல் இருக்கிறத மாத்தோடு. கார் வாங்கி கொடுன்னு கேட்டேன், கார் வாங்கி கொடுத்தாச்சு. இதையுமே மனசை ஓட்டிட்டு இருக்கிறேன், புதுசு வாங்கி கொடு அப்படின்னு கேக்குறேன். வாங்கி கொடுத்துறப்போம். மாத்து. அடியா என் பட்டியல வந்து கையேந்து கல்யாண காரியத்துக்கு உத்தரகட்டு வந்து நின்னியா. நீயும் எத்தனையோ பக்கம் வந்த. ஒரு பக்கம் அடியானுக்கு காரியம் கை கூடல. கடக்குள்ள நீ நம்பி வந்து நின்ன, நான் காரியத்தை முடிச்சு தர்றேன்னு சொன்னேன். இல்லையா? இன்னைக்கு உத்தரவு 2 வந்திருக்குது. 2மே 2 சாதம் ஒத்து வருது. இது எதை முடிக்கலாம், எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுட்டு நிக்கிறேன். அடியா நான் தான் சொல்றேன், பக்கத்திலேயே இருக்குது. நீதான் இடம் முட்டியாட ரொம்ப தூரம் தொலாவிட்டு நிக்கிற அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு பக்கத்திலேயே ஒண்ணு இருக்குது. இல்லையா? அது போக ஒரு மரம் ஒண்ணு பெருசா இருக்கு. அந்த வீட்டுல கிழுவு நெட் இருக்கு. இருந்துதா? இருக்குது. போற வழியில ஒரு சின்ன கோயில் ஒண்ணு இருக்கு, சுயம்பு கல் நட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் இருக்குதா? அப்புறம் அதை விட்டு போட்டு நீ வேற முயற்சி பண்ண இப்படி அதுதான் முடியும். அதை முயற்சி பண்ணு. அது ஜே நான் அமைச்சு கொடுக்கறப்பா அள்ளிப்படியால் அந்த அம்பாரம் போட்டு கொடுத்துறேன். இதுல யாரும் சிக்கல் பண்ணாம நீயே முன்னாடி நின்று பேசு. இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. அது போக மத்த எட்டு கூட வந்த போதுமா? போடு. அடியா ஒட்டி மகனே விண்ணப்பட்டு நிக்குதுன்னு சொன்னது புரிஞ்சுட்டீங்களா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. அதே மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சொன்ன சொல்லு மாறா. புரிஞ்சுதா? இது கண்டதையும் போட்டு உழப்பிட்டு அதையும் சொல்றாங்க இதையும் சொல்றாங்கனால அதெல்லாம் நீ நினைக்கவே வேண்டாம். நீ எம்பொறுப்புல விடு. ஆழமர தலையமா தலை வச்சு உன்ற பட்டிக்கும் பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்துறேன். தொழில் முறைக்கு நான் தான் சொன்ன மொண்டி கட்ட உடைச்சாச்சப்பா. ஒண்ணு கலக்க வேண்டாம். நீ துணிச்சலா அதுக்குண்டான முயற்சி பண்ணு. தந்தால் மூலமா முடிச்சு வட்டி கொண்டு சேர்த்துற. இல்லமும் தடுமாறி நிக்கிறது மீட்டு கொடுத்துறேன். போ வரணும். அடியா ஒட்டி மகனே என் பட்டியல வந்து நின்ன. லாரி தொழில் சேலம் இல்லையா? இன்னைக்கு பட்டி முடங்கி நிக்குது, 2 வட்டி சும்மா நிக்குது அப்படின்னு எப்ப வெட்டிக்காம கேட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துருக்கிறேன். எத்தனை நாள் ஆச்சுனா? 4 நாள். வண்டியை ஓட்டி தர்றேன் அப்படின்னு சொன்ன மாச கணக்குல அப்படியே நின்னது. நீ போறதுக்குள்ளே மாட்ட தர வண்டி ஓட்டி தரேன்னு ஒண்ணு கிளம்பிடுதா? வடநாட்டு ஓடிடுது இல்லையா? அதே மாதிரி அள்ளிப்படி ஏற்படப்பா. புரிஞ்சுதா? ஒட்டிமாடு இன்னைக்கு கட்ட உடைக்கிறப்பா. இன்னைக்கு வெடியாத நேரம் நான் இல்ல வந்து சேருவேன். இல்லத்தை சுத்தபத்தமா வச்சுக்க சொல்லு. புரிஞ்சுதா? ஒரு தீபத்தை போட சொல்லு. மற்றதை நான் வந்து பாத்துட்டேன்னப்பா. வந்து எடுத்து வீசுன்ற பட்டி ஆளாமான தலை வச்சு அள்ளி படியாந்து அம்பாரம் போட்டு கொடுத்து தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருசி மனசுக்குள்ள போட்டு பழப்பிட்டு நிக்கிறேன். அதுக்கும் விட கொடுத்து நான் தோப்பாய் காமிச்சிட்டேன் அப்படின்ட்டா எனக்கு பசியா.
மீட்டு கொடுத்தனாயா, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நல்லது பண்ணி தங்கத்தேர் ஓட்டி காமிச்சிட்டு அப்படின்ட்டா எனக்கு மேலைக்கு என்ற திருநாள் அன்னைக்கு எனக்கு உதவி கொடுத்து என்ற மக்கள் பசியாச்சு வரும். குடும்பத்தோட வந்து என்ற விளையாட்டை பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷம் பிரிமா இருந்து பார்த்துட்டு போகணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி என்னமோ ஏதோ பயந்துட்டு நிக்காத. இந்த 2 வண்டி ஓட்டி இன்னொரு வண்டி வாங்கி கொடுத்துருவனப்பா, இன்னொரு வண்டி வாங்கி தருவேன். அதுவும் அப்படித்தான் வரநாடுன்னு அங்கேயும் இங்கேயும் ஊற சுத்தி திரிகிற வண்டி, பெரிய வண்டி வாங்கி தர புடிச்சுக்கோ. இது சக்தி வாக்கு. நான் வர்றப்பா இந்தவா அடியா இந்த போ. அதே மாதிரி நிச்சயமா அப்படித்தான் என்னமோ பயந்துகிட்டு கிடக்குறியா, தனியா போய் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ட்டு நான் இருக்கிறப்போ ஆனாமா தலைய வச்சு உனக்கு தங்க வளத்தை வந்தார. இது சக்தி வாக்கு போ. வச்சு மகன தொழில் முறையில அடிமை தொழிலா ஆலாமரம் தலைய வைக்கலாமா? 4 ஆண்டு காலமா நீ கேட்டுட்டு நீங்க புரிஞ்சுதா? முதலாளியாகலாம் அடிமை தொழில் வேண்டாம், எனக்கு உத்தரவு நான் வேண்டாம் 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 வேண்டாம். இன்னைக்கு உத்தரவு கொடுத்த தனியா தொழில் வியாபார தொழில் அமையப்பா. போட்டி மன அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு உனக்கு தங்க பணத்தினால தந்துடுறப்பா. இது சத்தியப்பா. புரிஞ்சுதா? கலங்க வேண்டாமாயா. இப்போ உத்தரவு கொடுக்குற துணிஞ்சு நடத்து. அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்துருனாயா. மத்த அத்தனையுமே நீ கைகூடி வரு. இன்னைக்கெல்லாம் வேண்டிக்கல. புரிஞ்சுதா? இன்னைக்கெல்லாம் வேண்டிக்கல. அத்தனையும் தேடி வரு. எதிர்த்து நீங்க அத்தனை பேர் உன்ற வாதாரத்தில் விடுற மாதிரி நான் பேர் வாங்கி கொடுத்தனாயா. எல்லாம் அங்கங்க தனித்தனியா நிக்குது. எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு கூட்டுக்குள்ள ஒண்ணு நிறுத்தம். இது சத்தியமா. இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ. வாதாயி அடியா ஓட்டி போகல. என்னை நம்பி வந்தாச்சுல 6.5 மணி அமைச்சு கொடுத்துறேன். தொழில் 1/2 மணி அப்படின்னா தொழில் அமைச்சு கொடுத்துறேன். கங்கணகாரிக்கு மீட்டு கொடுத்துறேன். நான் சொன்ன கடுப்புக்குள்ள என்ன இது முந்துதா அது முந்துதா ரெண்டுக்கும் தலையாட்டிடும். புரிஞ்சுதா? இந்த அப்படி கூட வந்து நிக்கிற அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். நான் சொன்ன அம்மாவாசைக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? அடியா பாலக்காடு கேரளா இல்லையா அடியா, நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி 6 பெருகி நிக்கும் பட்டியல் வந்து நிக்கிறியப்பா. பட்டினா ஊடு பாசு தெரியும். நான் வேற பழைய பாசையிலேயே பேசிட்டு இருந்தா எனக்கு பாசை மாற தெரியாது. புரிஞ்சுதா? அடியா இன்னைக்கு தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்ன பண்ண இல்லத்துல சாணியெல்லாம் முளைத்து இருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வருது. பட்டி அத்தனை இன்னைக்கு அள்ளக்கழிச்சு நிக்கிறப்பா. இல்லையா? செய் கணக்கெட்டு முடிக்கட்டுல போட்டாங்கயா. உன்ற அடியா உன்ற கூட பிறந்த கண்ணுகளும் நல்லா இருக்காது. எல்லாம் நல்லாதான் இன்னைக்கு என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புரிஞ்சுதா? தொட்டது தலங்காது, தொட்டது தலையாதப்பா. எடுத்த காரியம் நடக்காது. நீ கடன் மேல கடன் தான் ஏறுமோ ஒழியா லாபம் வந்து சேராது. நீ தங்கத்தை உணவு தொழில் கூட பிறந்தது உணவு தொழில் செய்தா உணவு தொழில் ஆலாமரம் மாதிரி தலைஞ்சு அலங்கோலமா போய் இன்னைக்கு எடுத்த காரியம் அவன் அத்தனையும் அள்ளிப்படி வந்துட்டு இருந்தா. அவன் எடுத்து வீசுறானா அத்தனையும் தேவாமிருதமா இருந்தது. இன்னைக்கு தங்கத்தையே எடுத்து வீசினாலும் இன்னைக்கு தகரமா போச்சு. ருசி வராது. வியாபாரம் அத்தனையும் போச்சு. இன்னைக்கு அலங்கோலமாய் நிக்குது. இது எல்லாம் மீட்டு கொடுத்து உனக்கும் காரியத்தை நடத்தி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மாதிரி எல்லளவும் பங்கம் இல்லாம கோட்டைக்கு பாதுகாப்பு. இந்த அம்மாவாசைக்குள்ள கட்டை உடைச்சிடனப்பா. கட்டை உடைச்சு நான் சொன்ன அம்மாவாசை கருவுக்குள்ளார ஆலாமரம் அடியடி தொழில் நடச்சொல்லு எல்லாமே மாற்றம் வந்துரு. புரிஞ்சுதா? அம்மாவாசை அன்னைக்கு வந்து என்ற தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் உங்க இல்லமெல்லாம் தொலைச்சு விடு. என்ன தெளிச்சு விடு, நான் மத்ததை பாத்துக்க. அள்ளிப்படி இருந்து அம்பாரம் போட்டு கொடுத்து பேர் வைத்தேன். பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஆசாரியப்ப ஆலயா இருக்கா? பேர் என்ன? ஆசாரியப்ப. என்னையாட்ட வேகக்கார உண்டாலியா மீச வச்சுட்டுப்பா கட்டாக்காவை எடுக்கிறவன் உண்டாலியா அதிதேவாதி அவனுக்கு போய் புரிச்சுக்கோணும். நீங்க போனாலும் சரி நீயும் போகணும். எல்லாரும் போய் ஒரு தேங்காய் பழம் ஒன்று உடைச்சுட்டு கனி வச்சு பூசை பண்ணி ஒரு நெய் தீபம் ஒன்று போட்டு அவனை கூப்பிட்டுட்டு வா. பாதுகாப்புக்கு அங்க நிறுத்துறேன். புரிஞ்சுதா? அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு பேர் வாங்கி கொடுத்துறேன். இது சத்தியமா. இங்க வா, போ வரப்போ.